கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் இந்த ஆண்டு மா விளைச்சல் கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்து உள்ளனர். பூக்கள் காய்கள் உதிர்ந்து சருகாகி போன இந்த மாமரங்களை கண்டு செய்வதறியாத விவசாயிகள் தவித்து வருகின்றனர். வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் சரிவால் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டி பகுதியில் 100 ஏக்கர் மானாவாரி தோட்டங்களில் இருக்கும் மாமரங்கள் கருகி வருகின்றன. அண்மை காலமாகவே மாமகசூல் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் புழு பூச்சி தாக்கல் ஏற்பட்டு மா விவசாயிகளும் முற்றிலும் வாழ்வாதாரம் இழந்தோம். இந்த வருஷம் மாங்காய் மரத்தையே நாங்கள் இழந்துட்டோம். எங்கள் வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ இருக்குது. சில விவசாயிகள் டிராக்டர் மூலம் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி மரங்களை பாதுகாக்க போராடி வருகின்றனர். மழைக்காலங்களில் கிருஷ்ணகிரி அணை உபரி நீரை ஏரிகளுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் நீர் மேலாண்மையை முறைப்படுத்தினால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 5 போர் போட்டிருக்கு சார். 5 போர் போட்டும் 5ம் பைலர், ஒரே ஒரு போர் தான் தண்ணி இருக்கு. இது வரைக்கும் நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுங்க. காவாய் இந்த வருஷம் 2 வருஷமா காவாயில் தண்ணி இருந்துருந்துச்சு. அந்த தண்ணி வரலைங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் எதுவுமே புரியாம மாதிரி இருக்கு சார். புறாமே காய்ஞ்சிருச்சு. நாங்களும் டிராக்டருக்கு தண்ணி ஊற்றி பார்த்தோங்க. தண்ணி தண்ணி ஊற்றினா மரம் கொஞ்சம் காயுது சார். அப்படியே 30 ஏக்கராவில் 25 ஏக்கரா சுத்தமாக பாதிப்பு சார். இப்படி தான் இருக்கு. இது தொடர்பாக தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் பூபதியிடம் கேட்டபோது பருவநிலை மாற்றத்தால் மானாவாரி தோட்டங்களில் மாமரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படும் எனவும் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த நாகரசம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட வீரமலை உள்ளிட்ட பகுதிகளில் மாமரங்கள் அதிக அளவு விளைவிக்கப்படுகின்றன. தற்போது அதிக வெப்பம் காரணமாக சுமார் 100 ஏக்கர் அளவிற்கு மாமரங்கள் காய்ந்து போயுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகமும் நீர்வள மேலாண்மை துறையும் சரியாக திட்டமிடாத காரணத்தினாலேயே இந்த 100 ஏக்கர் மாமரங்கள் காய்ந்து போனதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக போச்சம்பள்ளியிலிருந்து கணேஷ்.